டெல்டா பாசன விவசாய சங்க தலைவர் மீதான பொய் வழக்கை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள அனுதாண்டவபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி அன்பழகன் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவராக இருந்து வருகிறார். பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படாததால் கடந்த 11ஆம் தேதி அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அன்பழகன் உட்பட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முறையிட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மெய்யநாதன் கூறி சென்றார். அதன் பிறகு கடந்த 15ஆம் தேதி மயிலாடுதுறை நகர பூங்காவில் நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நடந்த அநீதியை பற்றி உரையாடினார். அந்த செய்தி சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியானது. அரசு அதிகாரிகளை கேவலப்படுத்தி பேசியதாகவும் விவசாயிகளை அரசுக்கு எதிராக தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததாகவும் கூறி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலசரஸ்வதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் குரலை ஒடுக்கும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது என்று விவசாய சங்க தலைவர் அன்பழகன் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மரியாதை குறைவாக பேசினது, ஆதங்கத்தில் பேசினது ஒரே ஒரு வார்த்தை. அதை பெரிதுபடுத்தாமல் இந்த வழக்கை திரும்ப பெறணும்னு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் இதில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர்கள் உட்பட இந்த வழக்கை திரும்ப பெறணும்னு கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் சார்பாகவும் நான் இதை கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போராடுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. இது நான் ஊருக்கு சோறு போடுற விவசாயியை இன்றைக்கி உள்ள தள்ளி பார்க்கணுன்னா பாருங்கள், என்ன இருக்குது இங்கே? ஒன்றும் கிடையாது. லாபகரமான விலை வேணாம், உரிய விலை கூட இல்லாமல் விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கான். இங்கே பனியன் கம்பெனிக்கு வேலை இப்போ கூட தயாராக இருக்கிறோம். ஆனால் விவசாய வேலை வேணான்னு நினைக்கிறோம். எந்த தகப்பனும், எந்த படித்த தகப்பனும், படிக்காத தகப்பனும் தான் புள்ள விவசாயம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி நாடு போயிட்டுருக்கு. அப்போ விவசாயம் போச்சுன்னா சோத்துக்கு எங்கே போவோம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த மக்களும் சிந்திக்கணும். இந்த விவசாயி மீது போடப்பட்ட வழக்குக்கு நாளை நடைபெற போகிற சாலை மறியல் போராட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு வந்து நாங்கள் இருக்கோங்கிறத பதிவு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாயி யாருமே வாயவே திறக்கக்கூடாது. எந்த அதிகாரியையும் யாரையுமே கேள்வி கேட்கவே கூடாது. அப்படி கேட்டால் தண்டனை, கைது செய்யப்படுவீர்கள் என்கின்ற துணியில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியின் மீதும் இப்படி இந்த வழக்கு போடப்பட்டு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஆகவே அன்பழகன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொய் வழக்கை தமிழக அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் விவசாயியின் மீது போடப்பட்டிருக்கிற இந்த பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தவறிழைத்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொய் வழக்கு போட்ட காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட விவசாயியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். விவசாய சங்கம் விவசாயத்தில் பாதிக்கப்படுற போது, இன்சூரன்ஸினால் பாதிக்கப்படுற போது ஆவேசத்தில் சில வார்த்தைகள் தவறாக வரும். அதுக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, தவறாக பேசினார்னு சொல்லி அன்பழகன் சார் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அதாவது அவங்கள மிரட்டும் தோணியில், அன்பழகனை மிரட்டும் தோணியில் கேஸ் போட்டு மக்களோட பிரச்சனையை திசை திருப்புறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி 2% விவசாயி கட்டியிருக்க 9.5 கோடி கட்டியிருக்கோம். 5.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க. 9.5 கோடி கட்டின விவசாயிகளோட இதில் 5.5 கோடியை மட்டுமே கொடுத்துட்டு மீதி 4 கோடி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே இல்லாமல் மத்திய அரசு பங்கும் மாநில அரசு பங்கும் மீதி 98% இருக்குது. அதெல்லாம் என்ன ஆச்சு? இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் அந்த அவர் பேரில் பொய் வழக்கு புனையிறாங்க. அது தவறு. போன வாரம் 15ஆம் தேதி அன்பழகங்கிறவர் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தம் கேட்டுட்டு போய் ஆவேசத்தில் அவர் கொஞ்சம் கடுப்பில் ஏதோ வார்த்தையை யோசனை பண்ணாமல் விட்டுறவர். அந்த அடிப்படையில் கோபத்தில் விவசாயிகள் என்ன செஞ்சிருக்கா, என்ன நிவாரணம் வாங்கி கொடுத்தாரு, என்ன சங்கம் நடத்த அவர் போய் வெய்ய போதாண்டாம். அவர் வார்த்தையை கொஞ்சம் தவறான வார்த்தையை விட்டார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. மாவட்ட நிர்வாகமாகப்பட்டது அன்றையே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவர் டைரெக்டாக மாவட்ட ஆட்சியரிடம் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பார் என்ன நடந்ததுன்னு. அதை விட்டு காவல்துறைக்கு சென்றது மாவட்ட நிர்வாகத்துக்கு சம்மந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. இன்றைக்கும் அவர் கூப்பிட்டா கூட வாபஸ் வாங்க ரெடியாக இருக்கார். அந்த மாவட்ட ஆட்சியர் கேபஸ் வாபஸ் வாங்கினா தான் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் சுமூகமான உறவு கேட்டுக்கொண்டை மிக தாழ்வில் கேட்டுக்கொள்கிறேன்.